எங்கள் ஊர் பக்கத்தூர் காத்தநடப்பு அப்படிங்கிற வில்லேஜில் கிரிக்கெட் டோர்னமெண்ட் நடத்துனாங்க. நாங்கள் தேர்ட் ப்ரைஸ் ஜெயிச்சுட்டு அமௌண்ட்டையும் வாங்கிட்டு இங்கே தான் சாப்பாடு போடுதாங்கன்னு சொல்லி சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. நைட் 9 8 அதை ஒருத்தன் சாப்பிடாது இல்லாமல் கொட்டாய் விட்டுருக்கேன். நமக்கு சாப்பிடணும்னு சொல்லி நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஈர்த்தாப்புலாம் ஒரு பிடி பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். அதில் ஒருத்தன் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். இன்னொருத்தன் ஒரு பிடி பிடிச்சிட்டு கரியருமான்னு சொல்லி உள்ள தின்னு தள்ளிக்கிட்டு இருக்கான். இங்கே ஒருத்தங்க சப்ளை பண்ணுறவங்க அப்புறம் ஒருத்தா பார்த்து பரிமாறிட்டு இருக்காங்க. எதிர்த்தாப்புல இருக்க பீஸ் வருமான்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கான். அது எங்களே பார்த்துக்கிட்டு இருக்கான். 4 கால நண்பனும் பார்த்துட்டு இருக்கான். 4 கால நண்பனும் கொஞ்சம் சாப்பாடு வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. பக்கத்தில் உள்ளவங்களாம் தம்பி உங்களுக்கு சாப்பாடுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அண்ணே போதும்னு சொல்லி நாங்களும் பார்த்துட்டு இருக்கோம். அதில் ஒருத்தன் பிரியாணி வருமானு சொல்லி கூர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். சாப்பிட்டது இல்லாமல் கூர்ந்து பார்த்துட்டு பிரியாணி வரும்னு சொல்லி 3 பேருமே எதிர்பார்த்துட்டு தான் இருக்காங்க. கடைசியில் சப்ளை பண்ணுறானே உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கேன். அண்ணே போதுமே அப்படின்னு சொல்லிட்டான். அண்ணே பார்சல் பண்ணி தெரிவிக்கலான்னு சொல்லி ஒருத்தர் எதிர்த்தாப்புல கேட்கான். தம்பி அதெல்லாம் கிடையாது சொல்லி தலையில் தட்டிக்கிட்டு இருக்கான். இந்த ஒருத்தர் பிடிச்சிட்டு சொல்லி நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கான். பிரியாணி உள்ளே போகுதோ இல்லையோ பிரியாணி வாட நல்லா கப்புன்னு இருக்குது. சப்ளை பண்ணுறோம் அண்ணே சாப்பிடணும்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இது ஒரு பெரிய மனசு வேணுங்க. நாங்கள் வந்தாலையும் முடிஞ்சு நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கோம். இதே மாதிரி நீங்களும் கிரிக்கெட் டோர்னமெண்ட் நடத்துங்க. கண்டிப்பாக சாப்பாடு தாங்க முக்கியம். சாப்பாடு தாங்க எல்லாம். தானத்திலே பெரிய தானம் அன்னதானம். இந்த மாதிரி கிரிக்கெட் டோர்னமெண்ட்டுக்கு எங்களுக்கு ஜெயிச்சது இல்லாமல் சிக்கன் பிரியாணி கிச்சடி எல்லாம் சேர்ந்து நானும் நல்லா சாப்பாடு சாப்பிட்டாச்சு. இதே மாதிரி எங்கள் ஊர்லேயும் கிரிக்கெட் டோர்னமெண்ட் நடத்துவோம். நாங்களும் கண்டிப்பாக சாப்பாடு போடுவோம். சாப்பாடு தாங்க எல்லாம். கல்யாணம் போனாலும் சாப்பாடு, சடங்கு போனாலும் சாப்பாடு, நல்லதுனாலும் சாப்பாடு, கெட்டதுனாலும் சாப்பாடு, எதுனாலும் சாப்பாடு தாங்க நமக்கு முக்கியம். சோறு தான் எல்லாம். சோறு